அனைத்து தமிழ் மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். இப்போ தான் கரூர் பிரச்சனையில் இருந்துட்டு இன்னும் கொஞ்சம் கூட அதிலேருந்து மீளலை யாரும். அதுவும் படித்த தமிழ்நாட்டு மக்கள், இளைஞர்கள், பெண்கள் 41 உயிர் இப்போ தான் போய் முடிஞ்சது. அதிலேருந்து டோட்டல் தமிழ்நாடே இன்னும் ரொம்பவும் ஒரு எப்படி நீங்காத ஒரு துயரத்தில் இருக்குது. அதுக்குள்ளே திருவண்ணாமலை ஐசியூ என்ன நடக்குதுன்னே தெரியல அந்த தமிழ்நாட்டில். ஏன் நல்லா தானே இருந்தது. அங்கேருந்து ஆந்திராவிலேருந்து தரிசனம் பண்ண தானே வந்திருந்தாங்க. அப்படி வந்த மக்களை ஏன் இப்படி பண்ணுறீங்க? காக்கி யூனிஃபார்ம் போட்டு ஏன் சார் இப்படி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? நேர்மையாக இருக்கிற காக்கி யூனிஃபார்மில் இருக்கிற நிறைய பேரோட டோட்டல் இமேஜையும் உங்களை மாதிரி ஆளுகள்னால வந்துட்டு அது நாசமாக போயிடுது. மக்கள் மத்தியில் வந்துக்கிட்டு காக்கி யூனிஃபார்ம்னாலே இப்படித்தான்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க ஒரு சிலர். ஹாக்கி யூனிஃபார்ம் போட்டிருக்க கேவலமான மனிதர்கள். அவங்களால வந்துட்டு இப்போ உங்களை மாதிரி ஆட்கள்னால வந்துட்டு இன்னமும் டோட்டலாக உங்களை யாரை எந்த ஒரு காக்கி யூனிஃபார்ம் போட்டவங்களையும் மரியாதை இருக்காது சார். இவ்வளோ ஒரு கேவலமான விஷயத்தை பண்ணி வச்சுருக்கீங்க. ஒருத்தவங்களோட எந்த ஒரு இது இல்லாமல் அவங்கள இந்த மாதிரி சீரழித்து வச்சுருக்கீங்க. அவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கீங்க. ஏன் சார்? டோட்டல் தமிழ்நாடையும் தலைகுனிகிற மாதிரி ஆக்கி வச்சுருக்கீங்க. அசிங்கமாக இல்லையா அது? தமிழ்நாடு போலீஸுக்குன்னு ஒரு ஆல் இண்டியா போலீஸில் வந்துட்டு தமிழ்நாடு போலீஸை ஒரு இடம் வச்சுருக்கீங்க. அந்த இடத்தையும் ஏன் அப்படி அசிங்கப்படுத்தி வச்சுருக்கீங்க? உங்களை மாதிரி ஆளுங்கனால அதுவும் டோட்டல் டவுன் பண்ணிடுறீங்க. உங்களை மாதிரி ஆட்களுக்கு கண்டிப்பாக உங்களை சும்மா விட போகிறது கிடையாது கவர்மெண்ட்டு. வேலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய டிஎஸ்பி, எஸ்பி எல்லோரும் இதுக்கு தகுந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் சார். இந்த மாதிரி ஆட்களால உங்களோட பேரும் கெட்டு போயிடும். தயவு செஞ்சு இதுக்கு ஏதாவது பண்ணுங்கள். ரொம்ப மோசமான நிலைமைக்கு போய்கிட்டு இருக்கு தமிழ்நாடு. அந்த யூனிஃபார்ம் போட்ட மனுஷனுக்கு கொஞ்சம் கூட அசிங்கம்ன்றதே ஒன்றும் இருக்கா?